மதமும் அரசியலும் அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனோட தனிப்பட்ட வாழ்வியலை தீர்மானிக்கிற மாதிரி ஆகுது. தமிழன் இந்து இல்லைன்னு சொல்லிட்டா உடனே நீ கிறிஸ்டியனா முஸ்லீமா அப்படின்னு சொன்னவங்களையே பொதுத்தளத்திலையோ இணையதளத்திலையோ கேள்வி எழுப்பி அசிங்கமாக பேசுறது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சிந்திக்கிறதே இல்லை. இந்துங்கிற சொல்லு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பர்ஷியா, துருக்கி, அரபு நாடுகளில் இருக்கிறவங்க சிந்து நதியை குறிப்பிட்டு ஹிந்து இண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அரபு முஸ்லிம்கள் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாதவரை இந்துன்னு சொன்னாங்க. ஆங்கிலேயரும் இதை பின்பற்றி கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் அல்லாதவர்களை இந்துன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நிலப்பரப்பில் பலவிதமான சமயங்கள், நெறிகள், மதங்கள் பன்னெடுங்காலமாக இருக்குது. அவையெல்லாம் அரசியல் ஆதாயங்களுக்காகவும் அதிகாரம் பெறவும் மாறிக்கொண்டே வந்துள்ளது. பொது ஊழி 15ஆம் நூற்றாண்டு வாஸ்கோ ட காமா கோழிக்கோடு வந்த பிறகுதான் கிறிஸ்தவ மதம் பரவுகிறது. பொது ஊழி 12ஆம் நூற்றாண்டு தொடங்கி இஸ்லாமிய படையெடுப்புகளால் இஸ்லாம் பரவுகிறது. ஆனால் சில தமிழர்கள் இதற்கு முன்னரே அரபு நாடுகளின் வணிக தொடர்பினால் இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாம் தழுவி உள்ளனர்னு தமிழ் வரலாற்று ஆய்வர்கள் சொல்கின்றனர். வைதிக மரபில் சில கருத்தியல்கள் தோன்றி அத்வைத்தம், துவைத்தம், விஷ்டாத்வைத்தம்னு மடங்கள் தோற்றுவிக்கப்படுது. ஆனால் இந்த கருத்தியல் தோன்றுவதற்கு முன்னர் வந்ததுதான் நம்ம சைவ வைணவ நெறிகள், அதற்கான இலக்கியங்களும். சைவம் 7லேருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள, வைணவம் 5லேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள. இதுக்கும் முன்னாடி இருந்த மரபுகள், கோட்பாடுகள் நம்ம நிலத்தில் என்னென்னா அது பொது ஊழி 6ஆம் நூற்றாண்டு புத்தம், ஜைனம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதற்கு முன்பே சாவகம், ஆசீவகம் என்ற சிந்தனை மெய்யியல் மரபுகள் இருந்ததற்கான சான்றுகளும் நம்மளோட இலக்கியங்களில் இருக்குது. ஆசீவகம் என்ற சிந்தனை மரபு வானியல், அணுக்கள், ஊழ் என்ற அறிவியல் சார்ந்த மரபு கோட்பாடுகளால் உருவானது.